திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 11வது வாரம் சனிக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை, வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை, வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம், புகழ்பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆள் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரை நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை, வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை, வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். பாசுரம். விடிவெள்ளி எழவே வானம் வெளுத்தது, புலர்ந்தது புதிய நாளே. கொடிய இருளுடன் இடர்கள் மறைந்தன, கதிரவன் ஒளிக்கதிர் புகவே. இரவினில் எழும் விண்மீன் மாய்கை மறைக, குறை குற்றம் உளம் நின்றகல்க. இருளும் அருவருப்பான அனைத்தும் இதயம் இருந்து ஒளிக. இதனால் நாம் எதிர்பார்க்கும் அந்த இறுதி நாள் வரும்போது, இந்நாள் நம் புகழ் இசைப்பது போன்று அந்நாள் மகிழ்வுடன் அமைக. தந்தை இறைவன் தனிப்புகழ் பெறுக, மைந்தனும் தூய ஆவியாரும் சிந்தை கடந்த மூவொரு இறையாய் எந்த காலமும் ஆள்க. ஆமீன். ஆண்டவரே, நீர் என் அருகில் இருக்கிறீர், உம் கட்டளைகள் எல்லாம் நிலையானவை. ஆண்டவரே, நீர் என் அருகில் இருக்கிறீர், உம் கட்டளைகள் எல்லாம் நிலையானவை. முழு இதயத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். உம் விதிமுறைகளை நான் பின்பற்றுவேன். உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன், என்னை மீட்டருளும். உம் ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். வைகரையில் நான் உம்மிடம் வந்து உதவிக்காக மன்றாடுகின்றேன். உம் சொற்களில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். உம் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக இரவு சாம நேரங்களில் நான் கண் விழித்துள்ளேன். ஆண்டவரை, உமது பேரன்பிற்கேற்ப என் குரலை கேட்டருளும். உமது நீதி தீர்ப்பிற்கேற்ப என் உயிரை காத்தருளும். சதி செய்து ஒடுக்கோர் என்னை நெருங்கி வருகின்றனர். உம் திரு சட்டத்திற்கும் அவர்களுக்கும் வெகு தொலைவு. ஆண்டவரே, நீர் என் அருகில் இருக்கின்றீர், உம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை. எக்காலத்திற்குமாக அவற்றை நீ ஏற்படுத்தினீர் என்று நீ தந்த ஒழுங்குமுறைகளினின்று முன்பே நான் அறிந்திருக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரே, நீ என் அருகில் இருக்கிறீர், உம் கட்டளைகள் எல்லாம் நிலையானவை. ஆண்டவரே, நீர் என் அருகில் இருக்கிறீர், உம் கட்டளைகள் எல்லாம் நிலையானவை. ஆண்டவரே, உமது ஞானம் எனக்கு உதவி செய்யவும் என்னோடு உழைக்கவும் என்னுடன் இருக்கட்டும். ஆண்டவரே, உமது ஞானம் எனக்கு உதவி செய்யவும் என்னோடு உழைக்கவும் என்னுடன் இருக்கட்டும். மூதாதையரின் கடவுளே, இரக்கத்தின் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் உமது சொல்லால் உண்டாக்கினீர். நீர் உண்டாக்கிய படைப்புகளின் மேல் ஆட்சி செலுத்தவும், தூய்மையோடும் நீதியோடும் உலகை ஆளவும், நேர்மையான உள்ளத்தோடு தீர்ப்பு வழங்கவும் உமது ஞானத்தால் மானிடரை உருவாக்கினீர். உமது அரியணை அருகில் வீற்றிருக்கும் ஞானத்தை எனக்கு அருளும். உம் பிள்ளைகளிடமிருந்து என்னை தள்ளிவிடாதீர். நான் உம் அடியான், உம்முடைய அடியவளின் மகன், வலுவற்ற மனிதன், குறுகிய வாழ்வினன், நீதி தீர்ப்பும் திருச்சட்டமும் பற்றி சிற்றறிவு படைத்தவன். மண்பதையில் ஒருவர் எத்துணை நிறைவுள்ளவராய் இருந்தாலும் உம்மிடமிருந்து வரும் ஞானம் அவருக்கு இல்லையேல்
அவர் ஒன்றும் இல்லாதவராய் கருதப்படுவார். ஞானம் உம்மோடு இருக்கின்றது, உம் செயல்களை அது அறியும். நீர் உலகத்தை உண்டாக்கிய போது அது உடனிருந்தது. உம் பார்வைக்கு உகந்ததை அது அறியும். உம் கட்டளைகளின்படி முறையானது எது எனவும் அதற்கு தெரியும். உமது தூய விண்ணகத்திலிருந்து அதை அனுப்பியருளும். உமது மாட்சிமிக்க அரியணையிலிருந்து அதை வழங்கியருளும். அது என்னோடு இருந்து உழைக்கட்டும். அதனால் உமக்கு உகந்ததை நான் அறிந்து கொள்வேன். அது எல்லாவற்றையும் அறிந்து உய்த்துணரும். என் செயல்களில் விவேகத்துடன் என்னை வழிநடத்தும். தன் மாட்சியால் அது என்னை பாதுகாக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரே, உமது ஞானம் எனக்கு உதவி செய்யவும் என்னோடு உழைக்கவும் என்னுடன் இருக்கட்டும். ஆண்டவரே, உமது ஞானம் எனக்கு உதவி செய்யவும் என்னோடு உழைக்கவும் என்னுடன் இருக்கட்டும். ஆண்டவரின் உண்மை நெறி என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் உண்மை நெறி என்றென்றும் நிலைத்திருக்கும். பிற இனத்தாரை நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரை நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் பேரன்பு உறுதியானது. அவரது வாக்குறுதி என்றென்றும் நிலைத்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் நெறிக்கெட்ட சீரழிந்த தலைமுறையினிடையே குற்றமும் கபடு அற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகள் என திகழ்வீர்கள். உலகின் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, நீரே என் அடைக்கலம் என்று நான் உம்மை நோக்கி கதறினேன். ஆண்டவரே, நீரே என் அடைக்கலம் என்று நான் உம்மை நோக்கி கதறினேன். வாழ்வோர் நாட்டில் நீரே என் பங்கு. ஆண்டவரே, நீரே என் அடைக்கலம் என்று நான் உம்மை நோக்கி கதறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, நீரே என் அடைக்கலம் என்று நான் உம்மை நோக்கி கதறினேன். முதல் வாசகம். நீதித்தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதன்பின் சோரேக்கு பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு பெண்ணை காதலித்தார் சிம்சோன். அவள் பெயர் தெலீலா. பெலிஸ்திய சிற்றரசர் அவளிடம் சென்று, நீ அவனை மயக்கி எதில் அவனுடைய பெரும் வலிமை உள்ளது, எப்படி நாங்கள் அவனை வென்று கட்டி வதைத்து அடக்க முடியும் என்று கண்டுபிடி. நாங்கள் ஒவ்வொருவரும் உனக்கு 1100 வெள்ளிக்காசு தருவோம் என்றனர். தெலீலா சிம்சோனிடம், எதில் உமது பெரும் வலிமை உள்ளது என்றும் எப்படி உம்மை கட்டி அடக்க முடியும் என்றும் என்னிடம் சொல்லும் என்றாள். அவள் தன் வார்த்தைகளால் ஒவ்வொரு நாளும் அவரை நச்சரித்து தொந்தரவு செய்தாள். அவர் உயிர் போகும் அளவிற்கு வருத்தமுற்றார். எனவே எதையும் மறைக்காமல் அவர் அவளிடம் கூறியது, சவரக்கத்தி என் தலை மீது பட்டதே இல்லை. ஏனெனில் பிறப்பிலிருந்தே நான் கடவுளின் ஆசிராக இருக்கிறேன். என் தலை மலிக்கப்பட்டால் எனது ஆற்றல் என்னிடமிருந்து அகன்றுவிடும். நான் வலிமை இழந்து மற்ற மனிதரைப் போல் ஆகிவிடுவேன் என்றார். அவர் தன்னிடம் மனம் திறந்து எல்லாவற்றையும் கூறிவிட்டார் என்பதை தெலீலா உணர்ந்தாள். எனவே அவள், பெலிஸ்திய சிற்றரசருக்கு உடனே வாருங்கள், அவர் என்னிடம் மனம் திறந்து அனைத்தையும் கூறிவிட்டார் என்று ஆள் அனுப்பினாள். பெலிஸ்திய சிற்றரசர் வெள்ளிக்காசுகளை தம் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடம் சென்றனர். அவள் அவரை தன் மடியில் தூங்க வைத்தாள். ஓர் ஆளை கூப்பிட அவன் அவர் தலையில் 7 மயிர்கற்றைகளையும் மலித்தான். அவரது ஆற்றல் அவரிடமிருந்து அகன்றது. எனவே அவள் அவரை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவள், சிம்சோன், பெலிஸ்தியர் உம்மீது பாய்கின்றனர் என்று கத்தினாள். அவர் தம் தூக்கத்திலிருந்து விழித்தபோது, முன்பு போல் இப்பொழுதும் என்னை விடுவித்து கொண்டு வெளியே செல்வேன் என்று சொன்னார். ஏனெனில் ஆண்டவர் அவரிடமிருந்து அகன்று விட்டார் என்பதை அவர் உணரவில்லை. பெலிஸ்தியர் அவரை பிடித்து அவர் கண்களை தோண்டி எடுத்து அவரை காசாவுக்கு கொண்டு சென்றார்கள். அவரை வெண்கல சங்கிலிகளால் கட்டினார்கள். சிறையில் அரைக்கும் வேலைக்கு அவரை உட்படுத்தினர். மலிக்கப்பட்ட அவரது தலைமுடி வளரத் தொடங்கியது. பெலிஸ்திய சிற்றரசர், நம் கடவுள் நம் எதிரி சிம்சோனை நம் கையில் ஒப்புவித்தார் என்று சொல்லி தம்
தெய்வமான தாகோனுக்கு மாபெரும் பலி செலுத்தி விழா எடுத்து ஒன்று கூடினர். மக்கள் அவரை பார்த்ததும் தங்கள் தெய்வத்தை புகழ்ந்தனர். நம் கடவுள் நம் எதிரி சிம்சோனை நம் கையில் ஒப்புவித்தார். அவன் நம் விளைநிலங்களை அழித்தவன், நம்மில் பலரை கொன்றவன் என்றனர். அவர்கள் அகமகிழ்ந்திருக்க, சிம்சோனை கூப்பிடுங்கள், அவன் நமக்கு வேடிக்கை காட்டட்டும் என்றனர். சிறையிலிருந்து சிம்சோன் கொண்டு வர அவர்கள் முன்னிலையில் வேடிக்கை காட்டினார். அவர்கள் அவரை தூண்களுக்கு இடையே நிற்கும்படி செய்தனர். சிம்சோன் கையால் தம்மை பிடித்திருந்த இளைஞரிடம், இவ்வீட்டை தாங்கி நிற்கும் தூண்களை நான் தொடுமாறு அங்கு என்னை இட்டுச் செல், நான் அவற்றின் மீது சாய்ந்து நிற்பேன் என்றார். ஆண்களாலும் பெண்களாலும் வீடு நிரம்பி இருந்தது. பெலிஸ்திய சிற்றரசர் அனைவரும் அங்கே வந்திருந்தனர். ஏறக்குறைய 3000 ஆண்களும் பெண்களும் மேல்தளத்திலிருந்து சிம்சோன் காட்டிய வேடிக்கையை பார்த்து கொண்டிருந்தனர். சிம்சோன் ஆண்டவரை நோக்கி, என் தலைவராகிய ஆண்டவரே, இந்த முறை மட்டும் என்னை நினைவு கூரும், எனக்கு ஆற்றல் அளியும். என் கடவுளே, என் இரு கண்களுக்கு ஈடாக பெலிஸ்தியர் மீது ஒரே தாக்குதலால் வஞ்சம் தீர்க்கச் செய்யும் என்று மன்றாடினார். சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நின்ற 2 நடுத்தூண்களில் ஒன்றின் மீது வலக்கையையும் மற்றொன்றின் மீது இடக்கையையும் வைத்து சாய்த்தார். சிம்சோன், என் உயிர் பெலிஸ்தியருடன் மடியட்டும் என்று சொல்லிக்கொண்டு முழு வலிமையுடன் சாய்த்தார். வீடு சிற்றரசர் மீதும் அதனுள் இருந்த அனைத்து மக்கள் மீதும் சரிந்து விழுந்தது. இவ்வாறு அவர் உயிரோடு இருந்தபோது கொன்றதை விட மிகுதியான பேரை அவர் சாகும்போது கொன்றார். அவருடைய சகோதரர்களும் அவர் தந்தை வீட்டார் அனைவரும் வந்து அவரை தூக்கி கொண்டு சென்றனர். காசாவுக்கும் எசுத்தாவோலுக்கும் இடையில் அவருடைய தந்தை மானோவாகின் கல்லறையில் அவரை அடக்கம் செய்தனர். அவர் 20 ஆண்டுகள் இஸ்ரேல் நீதித் தலைவராக விளங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 2ஆம் வாசகம். வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் ஜெபம் வெளிப்படுத்தப்பட வேண்டும். 1000 வேத சாட்சியமான புனித சிப்ரியான் ஆண்டவரின் ஜெபத்தை குறித்து எழுதிய ஆய்வுக் கட்டுரை. அன்பு நண்பர்களே, இறைவன் நமக்கு கற்பித்த இஜெபம் ஏன் நம்மை வியக்கச் செய்கிறது? நமது எல்லா ஜெபங்களையும் அவரது வாழ்வு தரும் சொந்த வார்த்தைகளில் அவர் வெளிப்படுத்தவில்லையா? ஆம், எசையாஸ் இதனை ஏற்கனவே முன்னுரைத்திருந்தார். தூய ஆவியால் நிரப்ப பெற்று இறைவனின் மகிமையை குறித்தும் நாணயத்தை குறித்தும் பேசுகிறார். ஆண்டவர் இறுதியாக நீதியின் குறுகிய வார்த்தையை உலகெங்கும் ஒரே வார்த்தையை பேசுவார். நம் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து மனித இனம் அனைத்திற்கும் வந்தார். அவர் ஆடவரையும் பெண்டீரையும் படித்தவரையும் பாமரரையும் முதியோரையும் இளைஞரையும் ஒன்றாக இணைத்து தமது மீட்கும் சித்தாந்தத்தை அவர்களுக்கு கற்பித்தார். அவரது சீடர் தமது போதனையை மனப்பாடம் செய்ய வேண்டுமென்று கட்டாயப்படுத்தவில்லை. விரைவில் கற்றுக்கொள்ளக்கூடியதும் நம்பிக்கைக்குரிய விசுவாசத்திற்கு தேவையானதுமான கட்டளைகளின் சுருக்கத்தையே அவர் உருவாக்கினார். இவ்வாறு நித்திய வாழ்க்கையின் மறைபொருளை குறித்து அவரது போதனையை அவர் சுருக்கி அதன் பொருளை வியக்கத்தக்க இறைத்தன்மைக்குரிய சுருக்கமாக்கினார். நித்திய வாழ்க்கை இதுவே, ஒரே உண்மை கடவுளான உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதாகும். மீண்டும் முதன்மையானதும் சிறந்ததுமான சட்டம் மற்றும் இறைவாக்கினர்களின் நியமத்தை மேற்கோள் காட்டுவதன் வழியாக இவ்வாறே பேசினார். இஸ்ரவேலே செவிமடு, ஆண்டவராகிய உன் இறைவனே ஒரே ஆண்டவர். ஆண்டவராகிய உன் இறைவனை உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆன்மாவோடும் ஆற்றலோடும் அன்பு செய்வாயாக. இதுவே முதல் கட்டளை. இரண்டாவதும் முன்னதை போன்றதே, உன் அயலானை உன்னை போல் அன்பு செய்வாயாக. இவ்விரண்டு கட்டளைகளிலேயே சட்டம் மற்றும் இறைவாக்குகள் அனைத்தும் அடங்கும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் கூறினார், பிறர் உங்களை எவ்வாறு நடத்த வேண்டுமென்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ அவ்வாறே நீங்கள் அவர்களை நடத்துங்கள். இறைவாக்குகள் மற்றும் சட்டங்களின் பொருள் இதுவே. அவரது வார்த்தைகளால் மட்டுமல்ல, அவரது செயல்களாலும் இறைவன் நமக்கு ஜெபிக்க கற்பித்தார். அவரது சொந்த உதாரணத்தால் நமக்கு கற்பித்தார். ஏனெனில் நம் சார்பாகவே அவர் எப்பொழுதும் ஜெபித்தார்.
மறைநூல் கூறுகின்றது, பாலைவனத்திற்கு அவர் தனியே சென்று ஜெபித்தார். மீண்டும் அவர் மலைகளுக்கு சென்று ஜெபித்தார். முழு இரவையும் அவர் இறைவனிடம் ஜெபிப்பதில் செலவழித்தார். பாவமற்ற ஆண்டவர் தமக்காக ஜெபித்தாரா? இல்லை. அவர் நம் சார்பாக ஜெபித்து பரிந்துரை செய்தார். இதனை அவர் ராயப்பருக்கு விளக்கினார். இதோ, சாத்தான் உன்னை கோதுமை போல் புடைக்க அனுமதி பெற்று கொண்டான். ஆனால் உன் விசுவாசம் தளராது இருக்க உனக்காக நான் ஜெபித்துள்ளேன். பின்னர் அனைவருக்காகவும் தந்தையிடம் அவர் ஜெபித்தார். இவர்களுக்காக மட்டும் நான் ஜெபிக்கவில்லை, மாறாக இவர்களது போதனையின் மூலம் என்னில் விசுவசிக்கும் அனைவருக்காகவும் நான் மன்றாடுகின்றேன். அவர்கள் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தாய், நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் நம்மில் ஒன்றாய் இருப்பார்களாக. இறைவன் நம்மை நேசிக்கின்றார். நமது மீட்பின் பொருட்டு அவர் நம்மிடம் தாராளமாய் உள்ளார். அவரது இரத்தத்தால் நம்மை மீட்பதோடு அவர் திருப்தி அடைவதில்லை. நம் சார்பாகவும் தந்தையிடம் அவர் ஜெபிக்கின்றார். அந்த ஜெபத்தில் வெளிப்படும் அன்பினை கவனியுங்கள். தந்தையும் மகனும் ஒன்றாய் உள்ளனர். நாமும் அந்த ஒன்றிப்பில் நிலைத்திருக்க வேண்டும். ஆயரும் வேத சாட்சியுமான புனித சிப்ரியான் ஆண்டவரின் ஜெபத்தை குறித்து எழுதிய ஆய்வுக் கட்டுரை. இன்றைய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும், உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள். அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கின்றார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர்ச்செடிகள் எப்படி வளருகின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றைப் போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டுப்புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணகத் தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். ஆண்டவரை, இருளிலும் இறப்பின் நிழலிலும் இருப்போருக்கு உமது ஒளியை காட்டியருளும். ஆண்டவரே, இருளிலும் இறப்பின் நிழலிலும் இருப்போருக்கு உமது ஒளியை காட்டியருளும். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடந்து நம்மை வெறுப்போர் அனைவரும் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையை நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தை, நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக.
தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரை, இருளிலும் இறப்பின் நிழலிலும் இருப்போருக்கு உமது ஒளியை காட்டியருளும். ஆண்டவரே, இருளிலும் இறப்பின் நிழலிலும் இருப்போருக்கு உமது ஒளியை காட்டியருளும். மன்றாட்டுகள். காலங்களுக்கெல்லாம் முன்பாகவே கடவுள் மரியாவை கிறிஸ்துவின் தாயாக தேர்ந்து கொண்டார். எனவே அவர் விண்ணிலும் மண்ணிலும் உள்ள எல்லா படைப்புகளுக்கும் மேலானவர். அவரோடு சேர்ந்து நாம் அறிக்கையிட்டு மன்றாடுவோம். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. தந்தையே, உம் மகன் இயேசு தம்முடைய அன்னையை திருச்சபைக்கு நம்பிக்கையின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கொடுத்திருக்கிறார். நாங்கள் அந்த அன்னை செய்தது போன்று உமது வார்த்தையை ஆழ்ந்த நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்வோமாக. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. மரியா உமது குரலுக்கு செவி கொடுத்து உமது வார்த்தையானவரை உலகத்திற்கு கொண்டு வந்தார். உமது அழைத்தலுக்கு செவி கொடுத்து நாங்களும் உம் மகனை மக்களிடம் கொண்டு செல்வோமாக. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. திருச்சிலுவையின் அடியில் நின்ற மரியாவுக்கு வலிமை கொடுத்து இயேசுவின் உயிர்ப்பின் போது அவரை மகிழ்ச்சியால் நிரப்பினீர். அவருடைய பரிந்துரையால் எங்களுடைய துயரத்தை தணித்து நம்பிக்கையை உறுதிப்படுத்துவீராக. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. ஆண்டவராகிய கடவுளே, நீரே எமது மீட்புக்கு தொடக்கமும் ஊற்றுமாய் இருக்கின்றீர். எமது இவ்வுலக வாழ்வினால் உமது மாட்சியை வெளிப்படுத்தவும் விண்ணகத்தில் முடிவின்றி நாங்கள் உம்மை போற்றி புகழவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.